Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது the cosecant function and the inverse cosecant functions. இப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். Okay, so இப்போ இந்த டயக்ராம் கொசிக்கனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இதான். கொசிக்கன் எக்ஸ் உடைய கர்வ் இதான். அதுக்கடுத்து இது வந்து சைன் எக்ஸ் உடைய கர்வ்ஸ். ஏற்கனவே நம்ம சைன் எக்ஸ் உடைய கர்வ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம அதனுடைய கர்வ் வந்து பை மைனஸ், தட் மீன்ஸ் எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். தட் மீன்ஸ் ஜீரோவில் இன்டர்செக்ட் ஆகும், பை 2π 3π, ஸோ அது மாதிரி இடத்துலலாம் அதனுடைய இன்டர்செக்ட் இருக்கும். ஸோ இந்த கர்வ்லாம் வந்து கொசிக்கன் எக்ஸ் உடைய கர்வ். இது எல்லாமே கொசிக்கன் எக்ஸ். மேலே இருக்கிறது எல்லாமே, தட் மீன்ஸ் ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே கொசிக்கன் எக்ஸ். அதுக்கடுத்து பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே சைன் எக்ஸ் உடைய கர்வ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு, domain of cosecant function is the set of all real numbers except integer multiples of pi. அதாவது கொசிக்கனுடைய டொமைன் எப்படி இருக்குன்னா, எல்லா ரியல் நம்பர்ஸ் இருக்கும் எக்ஸப்ட் பை, மல்டிபிள்ஸ் ஆஃப் பை தவிர. ஸோ அப்போ அது எப்படி மென்ஷன் பண்ணலான்னா, அதனுடைய டொமைன் இப்போ கொசிக்கனுடைய டொமைன் எப்படி இருக்குன்னா r minus nπ, n belongs to z, which implies அதாவது -π/2, π/2 -0. இது சிம்பிளாக எப்படி ரெஃபர் பண்ணலான்னா -π/2, π/2 -0. இது எதனுடைய டொமைன்னா கொசிக்கனுடைய டொமைன். நெக்ஸ்ட், ரேஞ்ச் ஆஃப் கொசிக்கண்ட் இஸ் -∞, -1 யூனியன் 1, ∞. ஸோ இந்த ரெண்டுமே ரேஞ்ச், கொசிக்கனுடைய ரேஞ்ச். therefore y equal to cosecant does not take any value in between -1 and +1. ஸோ அதாவது கொசிக்கன் வந்து அதனுடைய வேல்யூஸ் டஸ் நாட் டேக் எனி வேல்யூ இன் பிட்வீன், அதாவது இந்த -1 +1 நடுமத்தில் எந்த வேல்யூமே கொசிக்கன் எடுத்துக்காது. நெக்ஸ்ட், ரேஞ்ச் ஆஃப் கொசிக்கனுடைய ரேஞ்ச் வந்து r -1, 1. ஸோ இதுதான் அதனுடைய ரேஞ்ச். ஸோ அப்போ கொசிக்கனுடைய டொமைன் வந்து -π/2, +π/2 -0. அதுக்கடுத்து ரேஞ்சுன்னு பார்த்தா r -1, 1. ஸோ இப்போ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தா, பீரியட்னு பார்த்தா இப்போ கொசிக்கனுடைய பீரியட் வந்து 2π. அதுக்கடுத்து கொசிக்கன் ஆஃப் x + 2π ஈக்குவல் டு கொசிக்கன் எக்ஸ். அதே மாதிரி கொசிக்கன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னா கொசிக்கன் வந்து சைனை ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். அதாவது கொசிக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/sin x. ஸோ சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷனா, கொசிக்கனும் ஆட் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா கொசிக்கன் வந்து சைனுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ கொசிக்கன் ஆஃப் -x ஈக்குவல் டு -கொசிக்கன் எக்ஸ். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா ஆட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நீ இதிலேருந்து நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அதாவது கொசிக்கன் ஃபஸ்ட்டு வந்து கொசிக்கனுடைய டொமைன் வந்து -π/2, +π/2 -0. இதான் வந்து கொசிக்கன். அதாவது இதில் என்ன அர்த்தம்னா, 0 இருக்காது. -π/2, π/2ல -π/2 இருக்கும், +π/2 இருக்கும், உள்ள இருக்க எல்லா ஆங்கிள்ஸ் இருக்கும், ஆனால் 0 மட்டும் இருக்காது. இதுதான் அதனுடைய டொமைன். அதே மாதிரி கொசிக்கனுடைய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா r -1, 1. இதான் அதனுடைய ரேஞ்சு. பீரியடுன்னு பார்த்தா கொசிக்கனுடைய பீரியட் வந்து 2π. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கொசிக்கன் ஆஃப் x + 2π ஈக்குவல் டு கொசிக்கன் எக்ஸ். அதாவது இது வந்து ஏன்னா அதனுடைய பீரியட் 2πனா 2π வந்து இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணாலும் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. நெக்ஸ்ட்டு கொசிக்கன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். எப்படி சொல்லணும்னா, கொசிக்கன் ஆஃப் -x ஈக்குவல் டு -கொசிக்கன் எக்ஸ். இதுதான் கொசிக்கனுடைய டயக்ராம். நெக்ஸ்ட்டு, இன்வர்ஸ் கொசிக்கன் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் கொசிக்கன் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா, அதாவது இப்போ டொமைன், இப்போ வந்து கொசிக்கன் இன்வர்ஸ்க்குடைய டொமைன் இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக. கொசைனுடைய டொமைன் தெரியும். இப்போ கொசிக்கனுடைய டொமைன் வந்து நமக்கு வந்து -π/2, π/2 -0. ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா r -1, 1. இப்போ அதை அப்படியே இன்வர்ஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். டொமைன்னா கொசிக்கனுடைய ரேஞ்ச் எழுதிக்கணும், ரேஞ்சுனா கொசிக்கனுடைய டொமைன் எழுதிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ டொமைன் ஈக்குவல் டு இதான் இன்வர்ஸ், கொசிக்கனுடைய இன்வர்ஸுடைய டொமைன் r -1, 1. அதேமாதிரி ரேஞ்ச் ஈக்குவல் டு -π/2,
pi by 2 minus 0. அதே மாதிரி y equal to cosecant does not take any value in between minus 1 and plus 1. அதே மாதிரி எந்த வேல்யூமே minus 1 and plus 1க்குள்ள எந்த வேல்யூ எடுத்துக்காது நடுமதில் இருக்கிற வேல்யூஸ்லாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் கோசிகன் r minus 1, 1 ஏற்கனவே சொல்லியாச்சு. கோசிகனுடைய ரேஞ்ச் ஆஃப் கோசிகண்ட் ஈக்குவல் டு r minus of minus 1, 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் த இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம கொசிக்கண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ கொசிக்கனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்த்தோம். அப்போ கொசிக்கனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதனுடைய டொமைன் ரேஞ்ச். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் த இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன். நமக்கு சீக்கண்ட்னாலே ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ். சீக்கண்டை வந்து எப்படி எழுதலாம்னா 1/cos எழுதலாம். காஸ் எப்படி எழுதலாம்னா 1/secant. அப்போ சீக்கண்ட் அண்ட் காஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் சீக்கண்ட் ஃபங்க்ஷன் is the set of all real numbers except odd integer multiples of pi by 2. அதாவது domain of the secant வந்து அதோட domain எப்படின்னா இதான் r minus of 2n plus 1 pi by 2. அதாவது எல்லா ரியல் நம்பர்ஸ் இருக்கும், அதில் எக்ஸப்ட் என்னன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் pi by 2. pi by 2 உடைய மல்டிபிள்ஸ் மட்டும் இருக்காது. அதாவது r minus 2n plus 1 pi by 2, n belongs to z. அதுக்கு இது வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா 0, pi minus pi by 2. ஸோ ஏற்கனவே வந்து காசுடைய டொமைன் தெரியும் நமக்கு. காசுடைய டொமைன் வந்து 0, pi. ஆனால் இப்போ வந்து சீக்கனுடைய டொமைன் வந்து 0, pi minus pi by 2. அதாவது இந்த 0, piயில் pi by 2 மட்டும் இருக்காது, மற்ற எல்லா ஆங்கிளுமே எல்லா வேல்யூஸும் பை வேல்யூஸும் இருக்கும். அதாவது 0, அதுக்கடுத்து 20 degree, 30 degree, 40 degree, 60 degree அப் டு 180 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் சீக்கண்ட். இப்போ ரேஞ்ச் ஆஃப் சீக்கண்ட் வந்து சீக்கண்டோடைய ரேஞ்ச் வந்து r minus 1, 1. இதே காசுடைய ரேஞ்ச் வந்து -1, 1. ஆனால் சீக்கனுடைய ரேஞ்ச் வந்து r minus 1, 1. அதாவது என்னன்னா இந்த ரியல் நம்பர்ஸில் -1, +1, அதுக்கடுத்து நடுமத்தில் இருக்கிற எந்த வேல்யூஸுமே இருக்காது. -1லேருந்து +1 வரைக்கும் எந்த வேல்யூஸும் இருக்காது. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் சீக்கண்டோடைய ரேஞ்ச். அதுக்கடுத்து சீக்கண்ட் ஹேவ் பீரியட் 2π. சீக்கண்டோட பீரியட் வந்து 2π. அப்போ 2πனா இப்போ எப்படி எழுதலாம்னா சீக்கன் ஆஃப் x plus 2π ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ்னு எழுதலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா சீக்கன் ஆஃப் x plus 2π ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ்னா சீக்கண்ட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சீக்கன் ஆஃப் -x ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ். அதாவது சீக்கனில் போயிட்டு மைனஸ் சைன் போட்டாலும் நமக்கு வர ஆன்சர் பாசிட்டிவாக தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம இதை வந்து ஈவன் சொல்கிறோம். சீக்கன் ஆஃப் -x ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ் எக்ஸோடைய கர்வு. இந்த காஸ் எக்ஸோடைய கர்வில் இது வந்து அந்த ரெட் கலரில் இருக்கிறது காஸ் எக்ஸோடைய கர்வு, மேலே ப்ளூ கலரில் இருக்கிறது சீக்கனுடைய கர்வு. இப்போ பார்த்தா இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன்னா டொமைன் r minus of -1, 1. ரேஞ்ச் 0, pi minus of pi by 2. ஸோ இப்போ பார்த்தோன்னா இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன் தட் மீன்ஸ் r minus -1, 1. அதுக்கடுத்து வந்து ரேஞ்ச் ஈக்குவல் டு 0, pi minus pi by 2. நமக்கு வந்து சீக்கனுடைய டொமைன் தெரியும். சீக்கனுடைய டொமைன் வந்து பார்த்தோன்னா ரேஞ்ச் தான் டொமைன் தான் ரேஞ்சாக இருந்துச்சு. அப்படியே இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். சீக்கண்ட் இன்வர்ஸ் வந்தால் அதனுடைய இன்வர்ஸ் டொமைன் வந்து r minus of -1, 1. ரேஞ்ச் வந்து 0, pi minus pi by 2. அதாவது ரியல் நம்பர்ஸில் இந்த -1, +1 இருக்காது. அதேமாதிரி 0, piயில் pi by 2 இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காட்டஜென்ட் ஃபங்க்ஷன். இப்போ காட்டுடைய ஃபங்க்ஷன்ஸு அதோடைய கர்வ் இதான் இப்படி தான் இருக்குது. அதாவது y ஈக்குவல் இந்த ப்ளூ கலர் கர்வ் தான் வந்து காட்டுடைய கர்வு. ஸோ y ஈக்குவல் டு காட் எக்ஸு. இதில் வந்து அதனுடைய இன்டர்செப்ட் எங்கே இருக்குன்னா -3/2. அதுக்கடுத்து இங்கே வந்து pi by 2ல் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து 3π by 2ல் இருக்குது. ஸோ இதான் இதனுடைய காட்டுடைய கர்வ். இந்த டயக்ராம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ காட்டுடைய டொமைன் பார்த்தோன்னா காட்டுடைய டொமைன் வந்து 0, pi. ரேஞ்ச் வந்து r. அப்போ காட்டஜென்ட் ஹேவ் பீரியட் pi. காட்டஜென்னுடைய பீரியட் வந்து pi. அப்போ காட் ஆஃப் x plus pi ஈக்குவல் டு காட் எக்ஸ். ஸோ ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து ஆர் ஃபங்க்ஷன்ஸ். காட் ஆஃப் -x ஈக்குவல் டு -cot x.
ஸோ அப்போ நீங்கள் வந்து காட் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா டொமைன் ஞாபகம் வச்சு டொமைன் வந்து 0,π ரேஞ்ச் வந்து ஆறுன்னு வச்சுக்கணும். காட்டஜன் ஹேவ் பீரியட் பை. ஸோ காட்டஜனுடைய பீரியட் வந்து பை. அப்போ காட்டஜன் பீரியட் பைனா அது எப்படி எழுதலாம்னா காட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பை ஈக்குவல் டு காட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபங்க்ஷன் காட் வந்து ஆட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஆட் ஃபங்க்ஷன்னா கண்டிஷன் எப்படி வரும்னா காட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே என்ன ஞாபகம் வச்சுன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் இது ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் நம்மளால் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் காட்டஜன் ஃபங்க்ஷன். இப்போ இன்வர்ஸ் காட்டஜன் ஃபங்க்ஷனுடைய கர்வ் இதுதான். ஒய் ஈக்குவல் டு காட் இன்வர் எக்ஸோடைய கர்வு இதுதான். ஸோ இது வந்து எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா π/2ல் இன்டர்செக்ட் பண்ணுது. அட் ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் காட்டஜன் ஃபங்க்ஷன் அதனுடைய டொமைன் வந்து ஆர் ரேஞ்ச் வந்து 0,π. சரிங்களா? அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் தெரிஞ்சால் போதும். இன்வர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ காட் இன்வர்ஸ்னு வந்தால் அதனுடைய டொமைன் வந்து ஆறுன்னு எடுத்துக்கணும். ரேஞ்ச் வந்து 0,π. ஸோ இதுக்கு போன ஸ்லைடில் என்ன பார்த்தோன்னா அதாவது இதுதான் வந்து டொமைனாக இருந்துச்சு. காட்டுடைய டொமைன் வந்து 0,π ரேஞ்ச் வந்து ஆறாக இருந்துச்சு. இப்போ இன்வர்ஸ்னால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும், மாற்றி எழுதிக்கணும். டொமைன் ஈக்குவல் டு ஆர் ரேஞ்ச் ஈக்குவல் டு 0,π. இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4.12 ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கோசிகன் இன்வர் -1. ஸோ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கோசிகன் இன்வர் -1. இப்போ இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ எழுதணும். ஸோ கோசிகன் இன்வர் -1. ஸோ இப்போ என்ன எழுதுறேன்னா இப்போ y ஈக்குவல் டு கோசிகன் இன்வர் -1ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இப்போ கோசிகன் இன்வர்ஸ் இந்த சைடுக்கு வந்துடுச்சுன்னா கோசிகன் y ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ கோசிகன் y ஈக்குவல் டு -1னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள் y ஈக்குவல் டு கோசிகன் இன்வர் -1. ஸோ கோசிகன் இந்த சைடு வந்துச்சுன்னா கோசிகன் y ஈக்குவல் டு -1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா கோசிகனை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். ரெசிப்ரோக்கல்னால் 1/கோசிகன் y ஈக்குவல் டு திரும்ப -1 ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் -1 தான் வரும். அதுக்கடுத்து 1/கோசிகன் வந்து ஆக்சுவலாக சைன். ஸோ அப்போ 1/கோசிகன் yக்கு பதிலாக சைன் y எழுதுறேன். இப்போ சைன் y ஈக்குவல் டு -1. ஸோ சைன் y ஈக்குவல் டு -1னா அப்போ சைன் y இப்போ -1 எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் -π/2ன்னு எழுதலாம். ஏன்னா சைன் π/2 1. ஸோ -1னா சைன் ஆஃப் -π/2ன்னு எழுதணும். ஸோ ரெண்டு சைடுமே சைன் காமனாக இருக்குது. சைன் கேன்சல் பண்ணால் y ஈக்குவல் டு -π/2. ஸோ இந்த -π/2ங்கிறது -90 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து நம்ம டொமைனில் இருக்கா, கொசிக்கனுடைய டொமைனில் கொசிக்கன் இன்வர்ஸுடைய டொமைனில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தோன்னா இதனுடைய டொமைன் வந்து கொசிக்கன் இன்வர்ஸுடைய டொமைன் வந்து -π/2, π/2 -0. ஸோ கண்டிப்பாக -90 டிகிரி வந்து கண்டிப்பாக இந்த 90 டிகிரியில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே -π/2, π/2. ஸோ இந்த ஆங்கிள் இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதுதான் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ. ஸோ y ஈக்குவல் டு -π/2 இஸ் த பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறது சீக்கன் இன்வர் ஆஃப் -2. ஸோ இப்போ பார்த்தோன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 அதாவது டொமைன் வந்து r -1,1ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இப்போ சீக்கன்னா காஸுடைய ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் ஈக்குவல் டு 1/cos x ஈக்குவல் டு 1/சீக்கன் x எழுதலாம். இல்லை சீக்கன் x ஈக்குவல் டு 1/cos xன்னு எழுதலாம். ஸோ இப்போ cos 60 டிகிரி வந்து 1/2ன்னு எழுது. cos 60 டிகிரி 1/2. அப்போ cos ஆஃப் 180 - 60 டிகிரிங்கிறது -cos 60 டிகிரி. அப்போ -1/2. ஸோ 180 - 60 டிகிரிங்கிறது 120. cos 120 டிகிரி ஈக்குவல் டு -1/2. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ 120 டிகிரி இன்ட்டு
பை பை 180 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2π/3 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துகிட்டேன். நம்மளுடைய கிவன் ஃபங்க்ஷன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2, அதாவது ஒய் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2. இந்த சீக்கன் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா சீக்கன் ஒய் ஈக்குவல் டு -2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சீக்கனை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ஸோ 1/sec ஒய் ஈக்குவல் டு 1/-2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சீக்கன் 1/secங்கிறது காஸ், அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு -1/2. அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கேன்னா காஸ் ஒய் ஈக்குவல் டு ஆக்சுவலாக -1/2. -1/2 தான் எப்படி எழுதியிருக்கேன்னா 2π/3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ -1/2க்கு பதிலாக 2π/3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ காசும் கேன்சல் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 2π/3. ஆக்சுவலாக 2π/3ங்கிறது 120 டிகிரி. ஸோ இப்போ வந்து காசோடைய இங்கே சீக்கன் இன்வர்ஸோடைய டொமைன் எழுதணும். சீக்கன் இன்வர்ஸோடைய டொமைன் வந்து 0,π -π/2. ஸோ அப்போ பார்த்தோன்னா 2π/3ங்கிறது 120 டிகிரி. இந்த 120 டிகிரி 0 to 180க்குள்ளே இருக்கும். அதாவது இதனுடைய டொமைன் வந்து 0 to 180 டிகிரி. கண்டிப்பாக இந்த 180 டிகிரிக்குள்ளே 120 டிகிரி கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே லை ஆகுது, இதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த டொமைனுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் தான் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2π/3. ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கிவன் ஈக்குவேஷனை எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். சைனா, காஸ், டேன், கொசிக்கன், சீக்கன், டேன் இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், கொசிக்கன் இன்வர்ஸ். ஸோ இது மாதிரி என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதனுடைய டொமைன் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இது மாதிரி பிரின்சிபல் வேலைக்கிட்ட டொமைன் எழுதணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா சீக்கன் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டொமைன் இங்கே எழுதிட்டா. இதனுடைய டொமைன் வந்து r - -1,1. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கேன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துகிட்டேன். அப்புறம் சீக்கன் ஒய் ஈக்குவல் டு -2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். 1/sec ஒய் ஈக்குவல் டு -1/2. ஸோ அதுக்கடுத்து 1/sec ஒய்னா காஸ் ஒய் ஈக்குவல் டு -1/2. ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு -1/2. அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 2π/3ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2π/3ங்கிறது இந்த டொமைனில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். 0,π -π/2ல இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்னுடைய பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா find the value of secant inverse -2 into √3/3. So find the value of secant inverse -2√3/3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ வந்து கிவன் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும் இந்த கிவன் ஃபங்க்ஷனை. ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு secant inverse ஆஃப் -2√3/3ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த 3யை வந்து அடுத்த நெக்ஸ்ட் லைனில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும், 3யை √3 into √3ன்னு எழுதுகிறேன். அப்போ இந்த √3 கேன்சல் பண்ணிடலாம். √3 கேன்சல் பண்ணால் -2/√3. அடுத்த ஸ்டெப்பில் அப்போ ஒய் ஈக்குவல் டு secant inverse ஆஃப் -2/√3. நெக்ஸ்ட் இந்த secant inverse லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் secant ஒய் ஈக்குவல் டு -2/√3. அதுக்கடுத்து சீக்கனை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/sec ஒய். அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணால் -√3/2 மாறிடும். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு 1/sec ஒய்ங்கிறது காஸ் ஒய். ஸோ இப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு -√3/2. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நெக்ஸ்ட்டு √3/2 வந்து இதனுடைய ஆங்கிள் வந்து காஸ் 30 டிகிரி √3/2. அப்போ எப்படி எழுதலாம்னா காஸ் ஆஃப் -√3/2. அதாவது தட் மீன்ஸ் நீங்கள் பாருங்கள் காஸ் 30 டிகிரி வந்து √3/2. அப்போ காஸ் ஆஃப் 180 - θ ஈக்குவல் டு -cos θ. ஸோ அப்போ -√3/2க்கு பதிலாக காஸ் ஆஃப் 180 - 30 டிகிரின்னு எழுதலாம். ஸோ 180 - 30 டிகிரினா 150 டிகிரி. காஸ் ஆஃப் 150 டிகிரி ஈக்குவல் டு -√3/2. திரும்ப 150 டிகிரியை பையில் எப்படி எழுதலாம்னா 150 டிகிரி இன்ட்டு π/180ன்னு மல்டிப்ளை பண்ணனா நமக்கு வந்து இதை வந்து ஆக்சுவலாக 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணால் 150யை 5ஆல் டிவைட் பண்ணால் 30 டிகிரி 13 வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 180யை 5ஆல் டிவைட் பண்ணால் 36 வரும். திரும்ப வந்து 6ஆல் 30 டிவைட் பண்ணால் 5 6 are 30, இங்கே 6 6 are 36ன்னு வரும்.
அப்போ 5π/6. அப்போ cos 150னா எப்படி எழுதுனா cos of 5π/6. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் cos of 5π/6. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கடுத்து ரெண்டு சைடுமே காஸ் இருக்குது, அதனால் காசை கேன்சல் பண்ணால் y = 5π/6. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சீக்கனுடைய டொமைன் எழுதுகிறேன். சீக்கனுடைய டொமைன் வந்து 0,π - π/2. இதுதான் சீக்கனுடைய டொமைன், சீக்கன் இன்வர்ஸோடைய டொமைன். ஸோ அப்படின்னா இப்போ இந்த இன்வர்ஸோடைய டொமைனில் 5π/6 உள்ளே இருக்கான்னு பார்க்கணும், ரீஜனுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அதாவது 5π/6ங்கிறது 150 டிகிரி. இதனுடைய டொமைன் வந்து 0லேருந்து ஆரம்பித்து 180க்குள்ளே முடியுது. அப்போ 150 வந்து 180க்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதுதான் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ. therefore y = 5π/6 is the principal value. that means it is the value, not the principal value. principal வேல்யூவும் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து it is the value for the given problem. இதுதான் இதனுடைய ஆன்சர். கவனிங்க, எக்ஸாம்பிள் 4.15 இது 4.13 கிடையாது, 4.15. ஷோ தட் cot inverse 1/√x² - 1 = secant inverse x and mod x greater than 1. So let alpha = cot inverse of 1/√x² - 1. ஸோ இது வந்து நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நான் கொண்டு வரணும். ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்து secant inverse x. இப்போ வந்து alpha = cot inverse of 1/√x² - 1. ஸோ அப்போ இந்த காட் இந்த சைடு வந்துச்சுன்னா cot alpha = 1/√x² - 1. நெக்ஸ்ட்டு காட்டை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். காட்டை 1/cot அப்படின்னு எழுதுனா tan, அதனால தான் இங்கே tan எழுதியிருக்கேன். இதை திரும்ப இதில் ரைட் ஹேண்ட் சைடை ரெசிப்ரோக்கல் பண்ணால் √x² - 1/1 எழுதிடுவேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ secant alphaவுடைய ஃபார்முலா வந்து ஹைபோட்டனஸ் பை adjacent சைடு. ஸோ இப்போ இந்த டயக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ tan ஆல்ஃபானா ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு, அதான் tan ஆல்ஃபா. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரான் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளில் இந்த ஏபிசின்னு எடுத்துகிட்டு ஆங்கிள் பியை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத √x² - 1ன்னு எடுத்துக்கிறேன். adjacent சைடு வந்து 1ன்னு எடுத்துட்டேன். இப்போ அந்த ஹைபாட்னஸ் கால்குலேட் பண்ணணும், ஏபி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ பித்தாகோரஸ் தேரம் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு sum of the square of the remaining side. அப்போ வந்து AB² = BC² + AC² எழுதுகிறேன் பை த பித்தாகோரஸ் தேரம் படி. சரிங்களா? ஸோ பித்தாகோரஸ் தேரம் படி ஹைபாட்னஸை ஸ்கொயர் பண்ணோன்னா ரெண்டு சைடையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதான் வந்து பித்தாகோரஸ் தேரம் சொல்லுது. அப்போ AB² = BC² + AC². அப்போ AB² = BC²ங்கிறது 1 + AC²ங்கிறது √x² - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 1 + x² - 1. ஸோ AB² = 1 - 1 கேன்சல் பண்ணால் x² வரும். அப்போ AB அப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் AB = xன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏபியோட லென்த் வந்து x. ஸோ இப்போ வந்து இதிலேருந்து secant ஆல்ஃபாவை கால்குலேட் பண்ணுறேன். secant ஆல்ஃபா வந்து ஹைபாட்னஸ் பை adjacent சைடு. ஹைபாட்னஸ் வந்து இங்கே எக்ஸ், இந்த டயக்ராமில் எக்ஸுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். adjacent வந்து 1. ஸோ அப்போ secant ஆல்ஃபா = x. ஸோ இதிலேருந்து ஆல்ஃபா = secant inverse x. ஸோ ஆல்ஃபாங்கிறது நம்ம இந்த cot inverse of 1/√x² - 1 தான் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். அப்போ வந்து cot inverse of 1/√x² - 1 = secant x. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். ஆல்ஃபா = cot inverse of 1/√x² - 1 வந்து ஆல்ஃபா. அதுக்கடுத்து இந்த cot inverse லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் cot ஆல்ஃபாவாக மாறிடும். அதுக்கடுத்து இந்த cot ஆல்ஃபாவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/cot வந்து tan. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணால் √x² - 1ன்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த tan ஆல்ஃபாங்கிறது sin ஆல்ஃபா பை cos. ஆக்சுவலாக tan ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை
அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ வந்து ஆப்போசிட் சைடு இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை பியில் மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய ஆப்போசிட் சைடுடைய லென்த்தை வந்து x² - 1 எடுத்துக்கிறேன். அட்ஜசன்ட் சைடோட லென்த் வந்து 1 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளை மேக் பண்ணி ஆப்போசிட் சைடு x² - 1 அட்ஜசன்ட் சைடு 1. இப்போ ஹைபோட்டனஸ் ஃபைண்ட் அப் பண்ணோம் ஏபி வேல்யூ. அப்போ என்ன செய்யணும்னா பித்தாகோரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர் ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோட்டனஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி சம் ஆஃப் தி ரிமைனிங் சைடு. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் பிசியோட லென்த்து 1. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏசியோட லென்த் வந்து x² - 1 ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 1 + x² - 1 + 1 - 1 கேன்சல் ஆகும் x². ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு x². அப்போ ஏபி ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ஸ்கொயராக ரெண்டு சைடுமே கேன்சல் ஆகும். அப்போ ஏபி ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இதை சீக்கண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது சீக்கண்ட் ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா வந்து ஹைபோட்டனஸ் பை அட்ஜசன்ட். ஸோ அப்போ ஹைபோட்டனஸ் வந்து அதோடைய லென்த் வந்து எக்ஸு பை அட்ஜசன்ட் வந்து 1. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா சீக்கண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். தேர்ஃபோர் காட் இன்வர்ஸ் 1/√x² - 1 ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4 உடைய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சப்டிவிஷன் 1 சீக்கண்ட் இன்வர்ஸ் 2/√3. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் 2/√3. நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்துகிட்டு வந்தோன்னா சீக்கண்ட் ஒய் ஈக்குவல் டு 2/√3. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சீக்கனை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன் அப்போ 1/சீக்கண்ட் ஒய் ஈக்குவல் டு இதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆகும்னா தட் மீன்ஸ் √3/2. அதாவது இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறிடும். அப்போ √3/2. சரிங்களா? அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன்னா 1/சீக்கண்ட் ஒய் ஈக்குவல் டு 1/2√3. ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி மாறினா √3/2 மாறிடும். நெக்ஸ்ட்டு 1/சீக்கனுங்கிறது காஸ். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு √3/2. அடுத்த ஸ்டெப்பில் √3/2 உடைய எந்த ஆங்கிளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குன்னா காஸ் 30 டிகிரிக்கு தான் √3/2 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த √3/2க்கு பதிலாக காஸ் 30 எழுதலாம். ரெண்டு சைடுமே காசாக இருக்கிறதுனால காசு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ காசையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் வந்து ஒய் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 30 டிகிரியாக ரேடியனில் எழுதுகிறேன், பையில் எழுதுகிறேன். அப்போ π/6னாலும் ஒன்று தான், 30னாலும் ஒன்று தான். அப்போ காஸ் π/6. நெக்ஸ்ட்டு காசையும் கேன்சல் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு π/6. ஸோ π/6ங்கிறது 30 டிகிரி. இந்த 30 டிகிரி இந்த சீக்கண்ட் இன்வர்ஸோடைய டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். சீக்கண்ட் இன்வர்ஸோடைய டொமைன் வந்து 0, π - π/2. ஸோ கண்டிப்பாக இந்த 30 டிகிரி கண்டிப்பாக இந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இதான் என்னுடைய பிரின்சிபல் வேல்யூ. ஒய் ஈக்குவல் டு π/6 இஸ் த பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து கோசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2. ஸோ cosecant inverse of -√னா y equal to இப்போ பார்த்தீங்கன்னா cosecant inverse of -√2. ஸோ இப்போ வந்து எப்படி எடுத்துனா இதை வந்து ஒய்ன்னு எடுத்துட்டேன். y equal to cosecant inverse of -√2. ஸோ இப்போ வந்து cosecant inverse இந்த சைடு வந்துச்சுன்னா cosecant y equal to -√2. ஸோ நெக்ஸ்ட்டு cosecant ரெசிப்ரோக்கல் பண்ணால் ரெண்டு சைடுமே ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/cosecant y ஈக்குவல் டு மைனஸ் இதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். அப்போ -1/√2ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 1/cosecantங்கிறது சைன். ஸோ அப்போ sin y ஈக்குவல் டு -1/√2. ஸோ இதில் வந்து sin y ஈக்குவல் டு sin -45 டிகிரிங்கிறது -1/√2. sin 45 டிகிரிங்கிறது 1/√2. அதே -1/√2னா sin ஆஃப் -45 டிகிரி. நெக்ஸ்ட்டு sin y ஈக்குவல் டு sin ஆஃப் -π/4. 45 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/4ன்னு எழுதலாம். ஸோ அப்போ வந்து இந்த சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குன்னா y ஈக்குவல் டு -π/4.
ஸோ y equal to minus pi by 4 belongs to இதனுடைய cosecant inverse உடைய டொமைன் எழுதணும். cosecant inverse உடைய டொமைன் வந்து minus pi by 2, pi by 2 minus 0. ஸோ minus pi by 2 plus minus 90 degree to plus 90 degree கண்டிப்பாக இதுக்குள்ள minus 45 degree கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா minus 45 degree அதுக்கடுத்து minus 50 degree 5 எடுத்தனா minus 55 degree 60 degree 70 degree 75 degree 80 degree 85 degree 90 degree அதுக்குள்ளே வரைக்கும் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ. ஸோ y equal to minus pi by 4 is the principal value. ஸோ அப்போ இதிலிருந்து sin 45 degree equal to sin 45 degree நமக்கு தெரியும் 1 by root 2. sin of minus 45 degree equal to 1 by root 2. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், given ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். y equal to cos inverse minus root 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நோ காஸ் cosecant inverse minus root. நெக்ஸ்ட்டு இந்த cosecant inverse லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா cosecant y equal to minus rootன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்டெப்பு இதை வந்து திரும்ப ரெசிப்ரோக்கல் ரெண்டு சைடுமே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுகிறேன். ஸோ அப்போ 1 by cosecant y equal to minus 1 by root 2. நெக்ஸ்ட்டு sin y equal to minus 1 by root 2. அதுக்கடுத்து 1 by cosecant ரெசிப்ரோக்கல் 1 by cosecant வந்து sin எழுதலாம். sin equal to minus 1 by root 2. அதுக்கடுத்து sin y equal to sin of minus 45 degree தான் minus 1 by root 2. ஸோ sin y equal to sin of minus 45 degree. ஸோ அப்போ என்னுடைய ரெண்டு சைடுமே சைன் காமனாக இருக்குது. கேன்சல் பண்ணால் y equal to minus pi by 4 lie in the domain of cosecant inverse. That means minus pi by 2, pi by 2 minus 0. இதில் கண்டிப்பாக இந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு cot root 3, cot inverse of root 3. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துட்டேன். y equal to cot inverse of root 3. ஸோ இந்த cot inverse வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா cot y-ஆக மாறிடும். ஸோ cot y equal to root 3. நெக்ஸ்ட்டு காட்டை வந்து அடுத்த இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். இந்த cot y equal to root 3-ஐ 1 by cot y 1 by root 3ன்னு எடுத்து எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 1 by cot y-ங்கிறது tan y. ஸோ tan y equal to 1 by root 3. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன எழுதியிருக்கேன்னா tan y equal to tan 30 degree. ஏன்னா tan 30 டிகிரியில் நமக்கு 1 by root 3 கிடைக்கும். அப்போ 1 by root 3க்கு பதிலாக tan 30 டிகிரின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கேன்னா tan கேன்சல் பண்ணால் நமக்கு y, அதாவது நம்ம திரும்ப அந்த 30 டிகிரியை ரேடியனில் எழுதுகிறேன், பையில் எழுதுகிறேன். அதாவது 30 டிகிரினா pi by 6. சரிங்களா? அதாவது பை வந்து 180 டிகிரினா 180 by 6 திரும்ப tan 30 டிகிரி நமக்கு வரும். அப்போ tan 30 டிகிரிக்கு பதிலாக tan pi by 6ன்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டு சைடுமே tan காமனாக இருக்குது. கேன்சல் பண்ணால் y equal to pi by 6. ஸோ இந்த pi by 6ங்கிறது 30 டிகிரி. இந்த 30 டிகிரி கண்டிப்பாக cot inverse உடைய நம்மளுடைய டொமைனில் இருக்கும். cot inverse உடைய டொமைன் வந்து 0, pi. சரிங்களா? ஸோ என்னுடைய இன்வர்ஸில் கண்டிப்பாக இருக்கும், என்னுடைய டொமைனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cot inverse root 3ன்னு இருக்குது. ஸோ அதை ஒய்ன்னு எடுத்துட்டாச்சு. அப்போ cot y equal to root 3ன்னு வரும். திரும்ப இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு tan y equal to 1 by root 3ன்னு வரும். திரும்ப வந்து tan y tan 30 டிகிரி. ஸோ இது வந்து pi by 6ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் tan y equal to, அதாவது tan y equal to tan pi by 6ன்னு வரும். tan நம்ம கேன்சல் பண்ணால், ஸோ tan கேன்சல் பண்ணால் நமக்கு y equal to pi by 6ன்னு வரும். ஸோ இப்போ இந்த cot இன்வர்ஸோடைய ரேஞ்சில், இன்வர்ஸ்னால் ரேஞ்ச் எடுத்துக்கணும், இதே ஃபங்க்ஷனாக இருந்தால் டொமைன் எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய ரேஞ்சில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி, அதாவது இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்குறோம். 0, பைக்குள்ளே இந்த 30 டிகிரி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக 30 டிகிரி கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். y equal to pi by 6 is the value for the cot inverse of root 3.
ஸோ இப்போ பாருங்கள், இப்போ செகண்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் √3 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் -2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிட்டேன், tan இன்வர்ஸ் √3 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் -2. ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், x ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் √3. ஸோ tan இன்வர்ஸ் √3 tan x ஈக்குவல் டு √3. நெக்ஸ்ட்டு √3னா √3 வந்து tan 60 டிகிரிங்கிறது √3. அப்போ √3க்கு பதிலாக tan 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். அப்போ tan x ஈக்குவல் டு tan ஆஃப் 60 டிகிரி எப்படி எழுதிக்கலாம்னா π/3ன்னு எழுதிக்கலாம். π/3னாலும் 60 டிகிரினாலும் ஒன்று தான், ரெண்டு சைடுமே tan காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் x ஈக்குவல் டு π/3. அதேமாதிரி y ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2. ஸோ அப்போ இதில் சீக்கன் y ஈக்குவல் டு -2. ஸோ அதுக்கடுத்து சீக்கனை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/சீக்கன் y ஈக்குவல் டு -1/2ன்னு எழுதலாம். அதாவது 1/sec y 1/-2னா -1/2ன்னு வரும். ஸோ இதிலேருந்து 1/sec வந்து காஸ்ன்னு எழுதலாம். ஸோ காஸ் y ஈக்குவல் டு -1/2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ வந்து காஸ் ஆஃப் 1/2 வந்து -1/2 எப்படி எழுதலாம்னா, ஆக்சுவலாக காஸ் 60 டிகிரி 1/2 இதுவே. ஸோ அப்போ இந்த 60 டிகிரி எப்படி எழுதலாம்னா, தட் மீன்ஸ் 180 minus 60 degree cos of 180 minus theta equal to minus cos theta. ஸோ அப்போ காஸ் தீட்டானா என்னென்னு எழுதிக்கலாம், 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். இதே காஸ் ஆஃப் -1/2 வந்து எப்படி எழுதுனா, காஸ் ஆஃப் 180 minus 60 டிகிரி. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 180 minus 60 டிகிரிங்கிறது காஸ் ஆஃப் 120 டிகிரி. ஸோ 120 டிகிரி ஈக்குவல் டு -1/2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த டிகிரியை வந்து பையில் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 120 டிகிரி இன்ட்டு π/180 வந்து 2π/3. ஸோ அப்போ y ஈக்குவல் டு 2π/3. அதாவது -1/2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, காஸ் ஆஃப் 2π/3. ரெண்டு சைடுமே காஸ் காமனாக இருக்குது. ஸோ காஸை கேன்சல் பண்ணால் y ஈக்குவல் டு 2π/3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ tan இன்வர்ஸ் ஸோ இப்போ tan இன்வர்ஸ் √3 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 ஈக்குவல் டு, இப்போ tan இன்வர்ஸ் √3னா எக்ஸ் மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2னா ஒய். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸுடைய வேல்யூ வந்து π/3, ஒய்யுடைய வேல்யூ வந்து 2π/3. அப்போ π/3 மைனஸ் 2π/3 ஈக்குவல் டு, ஜஸ்ட்டு இதை எல்சிஎம் எடுத்தனா π மைனஸ் 2π/3. அப்போ -π/3. என்னுடைய ஆன்சர் வந்து -π/3. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோன்னா செகண்ட் ப்ராப்ளம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஸோ சைன் இன்வர்ஸ் செகண்ட் ப்ராப்ளத்தில் சப்டிஷன் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுனா, இந்த சைன் இன்வர்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1னா சைன் ஆஃப் -π/2ன்னு எழுதலாம். ஏன்னா சைன் ஆஃப் -π/2ங்கிறது -1. ஸோ அப்போ -1க்கு பதிலாக சைன் ஆஃப் -π/2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைனு ரெண்டு சைடுமே சைன் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு -π/2. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு டேர்மை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த இன்வர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா காஸ் y ஈக்குவல் டு 1/2. ஸோ காஸ் y ஈக்குவல் டு 1/2னா 1/2ங்கிறது காஸ் ஆஃப் 60 டிகிரி தான் 1/2. அப்போ காஸ் π/3. ஸோ காஸ் y ஈக்குவல் டு காஸ் π/3. அப்போ இந்த ரெண்டு சைடுமே காஸ் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா y ஈக்குவல் டு π/3. சரிங்களா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட் வந்து இப்போ கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு எழுதிட்டேன். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அது எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ -π/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அதை இங்கே எழுதுகிறேன். ப்ளஸ் ஒய்யுடைய வேல்யூ வந்து இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஒய்ன்னு எடுத்துட்டேன். ஒய்க்கான வேல்யூ π/3 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. காட் இன்வர்ஸ் ஆஃப் 2னா ப்ளஸ் அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3π + 2π/6ன்னு வரும்.
ஸோ மைனஸ் 3π ப்ளஸ் 2πங்கிறது மைனஸ் பை பை 6. அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 மைனஸ் பை பை 6. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் 30 டிகிரி, அதாவது மைனஸ் 30 டிகிரியை வந்து மைனஸ் பை பை 6ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் ப்ராப்ளத்தில் தேர்ட் சப்டிவிஷன் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்மை எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ அப்போ இந்த காட் இன்வர்ஸ் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா காட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து காட் எக்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். 1/cot x ஈக்குவல் டு 1/1. அப்போ 1/cotங்கிறது tan x ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து இந்த tan π/4ங்க 45 டிகிரி 1. அப்போ 1க்கு பதிலாக tan π/4ன்னு எழுதலாம் 45 டிகிரி. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு சைடுமே tan வந்து காமன் ஆக்கிறதுனால tan கேன்சல் பண்ண x ஈக்குவல் டு π/4. ஸோ x ஈக்குவல் டு π/4னா y ஈக்குவல் டு இதுலேருந்து ஒய்யோடைய வேல்யூ எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை ஒய்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் வந்து இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2, இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2. ஸோ இதில் வந்து சைன் இன்வர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் √3/2. ஸோ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் π/3. ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் π/3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இசட் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2. ஸோ அப்போ சீக்கன் இசட் ஈக்குவல் டு, அதாவது இந்த இன்வர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா சீக்கன் இசட் மைனஸ் √2. அதுக்கடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/சீக்கன் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1/√2. 1/சீக்கனுங்கிறது காஸ், அப்போ காஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1/√2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1/√2ன்னு வரும். இப்போ காஸ் இசட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1/√2 எப்படி எழுதலாம்னா காஸ் 45 டிகிரிங்கிறது 1/√2. அப்போ 180 மைனஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் 1/√2. ஏன்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் θ மைனஸ் காஸ் θ. ஸோ அப்போ மைனஸ் 1/√2 காஸ் ஆஃப் 135 டிகிரி. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 135 டிகிரி இன்ட்டு π/180. அது ஸோ அங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் வந்து 3π/4ன்னு வரும். ஸோ அப்போ இப்போ என்ன செய்யறேன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு எப்படி கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ காட் இன்வர்ஸ் ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அது எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2 ஒய் மைனஸ் இசட். இப்போ வந்து எக்ஸ் வந்து π/4 ப்ளஸ் ஒய் வந்து மைனஸ் π/3, இசட் வந்து 3π/4. ஸோ இப்போ ஜஸ்ட்டு எல்லாத்துக்குமே டினாமினேட்டருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். அதாவது இங்கே வந்து π/4 மைனஸ் π/3 மைனஸ் 3π/4ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 12 தான் எல்சிஎம். 4 and 3யோட எல்சிஎம் வந்து 12. ஸோ அப்போ ஜஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் π/4 டினாமினேட்டரில் 4 தான் இருக்குது. இது 12 எழுதுறதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3/3னா அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி மாறினா 3π/12. அப்போ இந்த 3πயை எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் π/3 திரும்ப இது 12 எழுதுறதுக்கு 4/4 மல்டிப்ளை பண்ணால் 4π/12ன்னு வரும். அப்போ மைனஸ் 4πயை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 3π/4னா இன்ட்டு இது வந்து டினாமினேட்டர் 4னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12ஆக மாறிடும். அப்போ 3/3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9π/12ன்னு வரும். அப்போ மைனஸ் நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் 9π/12. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதிக்கணும். 3π மைனஸ் 4π மைனஸ் π மைனஸ் π/9π மைனஸ் 10π/12. ஸோ இதுலேருந்து 2ஆல் கேன்சல் பண்ணால் மைனஸ் 5π/6. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. எழுதிட்டு உங்களுடைய ரஃப் நோட்டில் எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய டொமைன் ஞாபகம் வச்சுக்கணும். டொமைன் ரேஞ்சு சைன், காஸ், டேன், காட், சீக்கன், கொசிக்கன்.
ஸோ இதனுடைய டொமைன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய இன்வர்ஸ் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். இப்போ சைனுடைய டொமைன் பார்த்தோன்னா -π/2 +π/2, ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா -1 to +1. இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படி ஈஸியாக எழுதிக்கலாம். இன்வர்ஸ்னால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். என்னது ரேஞ்ச் வந்து டொமைனாக எழுதணும், டொமைன் வந்து ரேஞ்சாக எழுதணும், மாற்றி எழுதிக்க வேண்டியதான். ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய டொமைன் அண்டு ரேஞ்ச் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ரஃப் நோட்டில் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் எப்போ வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ நீங்களே கரெக்ஷன் கொடுங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னென்ன சாப்டர்லாம் முடித்தோமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக நோட்ஸ் எழுதுங்க. சரிங்களா? நோட்ஸ் எழுதி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ வி கம்ப்ளீட் த கிளாஸ். ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து டேபிள்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆங்கிள்ஸோட டேபிள் இந்த 30 டிகிரி, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, இதுக்கு எல்லாத்துக்குமே டேபிள்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி பாருங்கள். ஒவ்வொரு டேபிள்ஸ் ஃபார்முலா எல்லாத்தையுமே எழுதி பாருங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.